பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 14:7 இப்படியாய் கூறுகிறது: சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதாக. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். The Lord turns your captivity என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவர். அவருடைய ஊழியத்தின் நாட்களில் பலவிதமான சிறையிருப்புகளின் பிடியில் ஜனங்கள் காணப்பட்டார்கள். சத்துருவினாலும், நோய்களினாலும், பிறவி குறைபாடுகளினாலும், பாவத்தின் பிடியினாலும் சிறைபிடிக்கப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்கினார். அவரிடத்தில் வந்த எல்லாருக்கும் அற்புதங்களை செய்து அவர்களை விடுவித்தார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வல்லமையும் அற்புதங்களும் குறைந்து போகவில்லை. அவர் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சிறையிருப்புகளை இந்த புதிய மாதத்தில் மாற்றி உங்களை மகிழ பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் பலவிதமான சிறையிருப்புகளில் காணப்பட்டார்கள். எகிப்தில் 400 வருஷங்கள் அடிமைத்தனம் எனும் சிறையிருப்பில் காணப்பட்டார்கள். அதன் பின்பு பாபிலோனிய சிறையிருப்பில் 70 வருடங்கள் காணப்பட்டார்கள். தாவீது கூட அவனுடைய குமாரனாகிய அப்சலோமால் துரத்தப்பட்டு சில நாட்கள் வனாந்தரத்தில் சிறையிருப்பின் காலத்தில் காணப்பட்டான். ஆனால் குறித்த வேளை வந்தவுடன் கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து அவர்களை விடுவித்தார். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பின வேளையில் அது அவர்களுக்கு ஒரு சொப்பனம் காண்பது போலிருந்தது என்று சங்கீதம் 126:1 எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம், அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் அற்புதமாய் செயல்பட்டு அவர்களை விடுவித்தார். அவர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பினார் என்று நன்றியோடு பாடினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் சிறையிருப்புகள் எதுவாய் காணப்பட்டாலும் இயேசு உங்களை விடுவிப்பார். உங்களுக்கு என்று ஒரு குறித்த வேலையை வைத்திருக்கிறார். அவர் அதனதன் காரியங்களை அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். உங்கள் உபத்திரவங்களும் பாடுகளும் வேதனைகளும் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டாலும் அதிலிருந்து உங்களை முழுமையுமாய் விடுவிக்க இயேசு வல்லமையுள்ளவர். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப ஜீவியத்தில், ஊழியங்களின் பாதையில் காணப்படுகிற நுகத்தடிகளை அகற்றி கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அவருடைய சீயோனாய் காணப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் தயை செய்யும் வேளை வந்துவிட்டது. நீங்கள் எந்நாளும் சத்துருவின் பிடியில் காணப்பட வேண்டிய அவசியமில்லை. பாவம் என்னும் பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியமில்லை. சிலுவை அண்டை வந்து விடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தருவார். பலவிதமான குறைபாடுகளும் வியாதிகளும் உங்களை ஒருவேளை வேதனைப்படுத்தலாம். இயேசு உங்களுடைய பரம வைத்தியராய் காணப்படுகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை விடுதலையாக்குவார். அவருடைய சிறகின் கீழ் இருக்கிற ஆரோக்கியம் உங்களை மூடும். ஊழியங்களின் பாதையில் காணப்படுகிற தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். உங்களுக்கு முன்பாக அனுகூலமான திறந்த வாசலை கட்டளையிடுவார். அவர் உங்கள் எல்லாருடைய சிறையிருப்பை திருப்பும்போது உங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எந்த விதமான வியாதிகள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்களின் வாயிலாய் இவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு தயை செய்யும் காலத்தை நீர் குறித்திருக்கிறீர். அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல காத்துருளும். ஒரு தீங்கும் ஒருவரையும் தொடாதபடி ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுக்கிறேன். கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்துருளும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.